கதை நல்லா இருக்குமா? ஓபன் பண்ணா கொசு வழங்கும் திட்டத்தை இன்று இங்கு தொடக்கி வைத்துள்ளார்கள். கொசு வழங்கும் திட்டத்தை இன்று இங்கு தொடக்கி வைத்துள்ளார்கள். பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. குனிஞ்சதால நிம்மராம போற புள்ள பூச்சிடா. பேபி மேயரா இருக்கு. பேபி பேபியா? யாரும் கிட்ட கழுவு. பேபி இல்ல, பேபி. பேபியா? ஒரு குழந்தை, அந்த குழந்தையை போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. நான் பிளாஷ்பேக்கா? ஆமா, அது காலேஜ் போனப்போ, அது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புள்ள பூச்சிக்கு ஒரு கொடுக்கு முழிச்சதே தெரியுமா அவனுக்கு? பின் உள்ளே குத்துவிளக்கேற்றும் போது மேயர் பிரியா எம்எல்ஏவை விளக்கேற்ற விடாமல் புறக்கணித்தார். உடனே என்ன தோணுச்சோ தெரியல, சேகர் பாபு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா இல்ல இத மாதிரி பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சாரா என்னன்னு தெரியல. அவர் கேட்டும் கொடுக்காமல் எம்எல்ஏவுக்கு அருகில் இருந்த அதிகாரியிடம் மெழுகுவர்த்தியை கொடுத்தார். குத்து விளக்க திரிய மேயர் பிரியா ஏத்துறாங்க. அடுத்து அவங்க கை நீட்டி வாங்கிட்டாங்க. பல்லவி வாங்கினதை மேயர் பிரியா திரும்ப புடுங்குது. புடுங்கி இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்கிட்ட கொடுக்குது. $10,000 ஓட்டு 12,000 ஓட்டு வாங்கி ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஜெயிச்ச உங்களுக்கே இவ்வளவு திமிருனா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? தொடர்ந்து எந்த ஒரு அடிப்படை காரணமுமே இல்லாம திமுக தாவேக்காவை ரொம்ப விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே சார். தி ப்ராப்ளம் இஸ் டிஎம்கேவால இந்த தோல்வியை தாங்க முடியல. கடந்த காலங்களில் ஏடிஎம்கே கிட்ட தோக்கும் போது அவங்க தாங்கி இருக்காங்க. இந்த தடவை புது பிளேயர்கிட்ட தோத்தத்தை தாங்க முடியல. அவங்க தலைவரே தோத்துருக்காரு. சாப்பிட உட்கார்ந்து இருக்கவன் தட்டுல ஒரு கை அள்ளி வைக்கிறப்ப அதை தட்டி விட்டு வெளில போடாம எப்படி இருக்கும்? அப்ப எங்க இருந்து அவங்களுக்கு அவ்வளவு திமிரு வருது? கொஞ்சம் திமிர்த்தனமா ஒப்பனா பேசுவேன். திமிரா தென்னாவட்டா எவ்வளவு முடியுமோ அதிகார திமிரு நல்ல உச்சத்துக்கு போயிருக்கின்றது பிரியாவுடைய அந்த நடவடிக்கை மூலம் தெரியும். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. 100% சொல்றேன். இந்த மாதிரியான ஆட்டிடியூடு, இந்த மாதிரியான கேரக்டர் சேகர் பாபு கிட்ட இருந்துட்டு தான் வந்திருக்கணும். சேகர் பாபு கொடுத்தாரா? எந்த தகுதி அடிப்படையில் உங்களுக்கு இந்த பதவி உங்களுக்கு மேயர் கொடுக்கப்பட்டிருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா உறுப்பினர். ஓகே. நன்றி. என் நண்பருக்கு பிரியா ராஜன் அவர்கள் ஊரு கட்ட குப்பம்மா உன் கூட வத்த நிப்பம்மா நோவாம டாவடிப்பம்மா. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கா, ஐயாவும் மேயர் பிரியாவும் தான் போவாங்க. சென்னை வெள்ளத்தை வந்துகிட்டு இருக்கா, மேயரும் ஐயா சேகர் பாபு தான் போவாங்க. தூய்மை பணி பிரச்சனையா 1:30 மணி வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பிரிய மாட்டாரு. அவ்வளவு போராட்டம் நடந்தா அவரு போய் நின்று பிரியத்தோட நின்று எல்லா வேலைகளையும் அவர் பாப்பாரு. எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வேன். ஆனா இத வெளியில வந்துட்டு மேயர் பிரியா பேட்டி கொடுக்குறாங்க. புரோட்டோகால் படி ஒரு மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்துவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போனோம். புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். இந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. மாமன்னன் படம் நல்ல படம். லாங் டிரைவ் போலாமா? தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. அதுக்கு நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் புரோட்டோகாலும் தான். புரோட்டோகால் படிதான் மேயர் பிரியா நடந்தீங்களா? இந்த போட்டோவை பாருங்க. மதிப்பிற்குரிய மேயர் சிஎம் கார்ல செக்யூரிட்டி மாதிரி தொங்குறது தான் உங்க புரோட்டோகால். அம்மா நம்ம இன்னைக்கு உட்கார்ந்தோம். சீட் தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம். தெரியா? சரிதா? நான் எல்லாம் காரிச்சிருப்பேன். எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். தக்காளி விலை ரேட் அதிகம். கவர்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பா நீங்க ஒதுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தக்காளி டிபார்ட்மெண்ட் இல்லங்க. புரோட்டோகால் படி தக்காளி டிபார்ட்மெண்ட் இல்லங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிடல் கேளுங்க, ரோட் கேளுங்க, பார்க் கேளுங்க.
நீங்க மாமன் சொல்லும் போது என் தக்காளி விலை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சென்னை கிண்டியில் தீரன் சின்னமலை நினைவு நாள் நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக வந்திருந்த சென்னை மேயர் பிரியா முதலமைச்சருக்கு எதிரில் வந்து நின்றார். அப்போது வில்லிவாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கின் தலைவருமான ரங்கநாதன் மேயர் பிரியாவின் கையை இறுக்க பிடித்து இழுத்து தன் அருகில் நிற்க வைத்துக் கொண்டார். அந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. என்ன சொல்ற? பின்னர் பிரியாவின் பின்புறம் நின்று கொண்டிருந்த ரங்கநாதன் தனது தொப்பையால் பட்டும் படாமல் உரச பொது இடத்தில் எதுவும் செய்ய முடியாமல் அசௌகரியமாக பிரியா நெளிந்தது அப்பட்டமாக தெரிந்தது. புரோட்டோகால் படி புரோட்டோகால் படி எப்படி திமுக சொல்லுச்சா பட்டியல் சமூகத்துல ஒரு பயங்கர டேலண்டா ஒருத்தங்க இருக்காங்க, தமிழெல்லாம் தூய்மையா பேசுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம வந்து மேயராக்கோன்னு. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் நினைவு நாளை முட்டு உன் வாயில வசம்ப வச்சு சும்மா அறியா முதல்ல. சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. வர்ற வழியில தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கூட்டு வரக்கூடாது. நம்ம மேயர் பிரியாக்கு எதுக்காக பான்ஸ் பிரியான்னு பேர் வந்துச்சு, அப்புறம் அந்த பான்ஸ் பிரியா என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணிருக்குன்றத தான் பார்க்க போறோம். ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம மேயர் பிரியா கிட்ட போயிட்டு ப்ளீச்சிங் பவுடர் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாரு. இழுவ வலுவா இருக்கு. கோலமாவ தான் போறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்ல. இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். குறைஞ்சபட்ச ஸ்மெல் கூட வரல. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஸ்மெல் பண்ண தெரியும். கர்மா என்ன இப்படி நாறுது? அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கொஞ்சம் கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? நீயே சொல்றா. கொஞ்சமாச்சு ஸ்மெல். நீங்க சொல்லுங்க என்ன பவுடர்? தெரியல. என்னன்னு தெரியல. உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபுல்லா பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொழுப்பு. இது பான்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு போறீங்க. இது சரியான பதிலா? இல்ல. should answer no. I know that. நான் ஆன்சர் பண்ணனும் தான். இப்ப கையில எடுத்து யார் மோந்து பார்த்தது? குறைஞ்சபட்ச நேர்ல வர மாட்டீங்க. யார் மோந்து பார்த்தது? எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர் சரி மேடம். நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி. எவ்வளவு நேக்கா அடுத்தவன் காத்துல ஆட்டைய போட்டு போகுதியா? ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. இந்த குப்பையிலேருந்து வடிநீர் வாய்க்கால் இன்க்ளூடிங் தட் இஸ் KNR ஆல்சோ டு பி இன்வால்வ்ட் சைமல்டேனியஸ்லி வித் பிரியா. ஓகேங்களா, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்னால் ஆனில் இருக்குது. இந்த தகவல் படி வந்து ஷீ வுட் ஹவ் பீன் இந்த ட்ரெமண்டஸ் ப்ரெஷர். நம்ம எப்போ உள்ளுக்குள்ளே போவோம்னு தெரியாமல் ஒரு மனசாட்சி ஒரு இருந்துச்சுன்னா அந்த பயம் இருக்கும். புரிஞ்சுங்களா? அந்த பயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நெஞ்சு வலிக்கும்பாங்க. ஓகேங்களா, மேயர் பிரியா வந்து கால் வலிக்குதுங்கிறாங்க. இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நான் இதையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். சும்மா நில்றா. அண்ணன் நேரு அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் தெரியாமல் திருமதி பிரியா அவர்கள் தனியாக கட்டிங் போட தொடங்கி இருந்தார். என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பை மாதிரி இருக்கா? கொட்டுனே மண்டையில. யார் நீ? என்ன வில்லி மாதிரி சிரிக்குது? சொல்லிட்டாங்க, நீ யாரும் கேட்கறது இல்லை, ஜாகிரதை, தனியாக கட்டிங் போடுற வேலை வச்சுக்காது. நான் பார்த்து உனக்கு தர்றேன். கட்டிங் எனக்கு தான் வரணும், நான் பார்த்து உனக்கு தர்றேன். இந்தாங்களா, ஆளுக்கு 50 ரூபா கோணார்களில் போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க, கம்பெனிக்கு 50. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமா மீதுரே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.